10 மணிக்கு மேல போன் பார்க்க கூடாதுன்னு மெடிக்கலாவே சொல்றான். 10 மணிக்கு மேல பார்த்தா உங்களுடைய கையில கண்ணுல இருக்க நர்வ்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுதுன்னு. நீங்க 10 மணிக்கு படுத்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திருவீங்க. முதல் 1 மணி நேரம் கர்த்தர் கையில கொடுத்து பாருங்க, அந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். காரணம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும். அது காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. அதுதான் கர்த்தர் சொல்றது, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். ஃபர்ஸ்ட் 1 hour காலையில ஆண்டவருக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த டைம் இன்க்ரீஸ் ஆகும். 1 hourங்கிறது 1.5 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்குவீர்கள். நீங்க பைபிள்ல இருக்க யாரை வேணாலும் பாருங்க, சங்கீதக்காரன் எடுத்துக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளுங்க, அத்தனை பேரும் அதிகாலையில கர்த்தரை தேடுகிறவர்கள். ஏசாயா புத்தகம் 50ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவை பற்றின ப்ராபசி. காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவியை தரு. இயேசு கிறிஸ்துவே பிதா கிட்ட டெய்லி காலையில உட்கார்ந்து கேட்டிருக்கிறார். டெய்லி காலையில கேட்டுட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பிதா என்ன சொன்னாரோ அதை அவர் சொல்றாரு, வந்து இங்க பேசுறாரு. ஏசாயா 50 வசனம். இயேசுவே காலையில எழுந்திருக்காது. நம்ம ஆளெல்லாம் 7:30 8:30 கேட்டு பாருங்க, 7:30 மணி 8:30 மணி. ஏன்டா லேட்டா எழுந்திருக்கீங்கன்னு கேளுங்க. நைட்டு படுக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என்ன பண்ணீங்க? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஆன்லைன், இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. முதல்ல ஒரு 10 10:30க்கு படுக்கிற பழக்கத்துக்கு வாங்க, நீங்க காலையில கர்த்தரை சந்திக்கிற பழக்கம் தானாய் உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா.